ஆக்சுவலாக சூப்பரான படம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஒரு அஸ்திரம் படம் பார்த்துருவோம். ஆக்சுவலாக உண்மையுமே சூப்பரான படம். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் ஒரு பார்த்த ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். ஆக்சுவலாக ஒரு ஷாம் சார் வந்து நான் இருக்கையில் ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலாக ஸோ அவர் வந்துட்டு அவரோட அந்த சாங்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நான் ஆக்சுவலாக படம் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்துட்டு தலைவர் வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு கூட வந்துட்டு ஒவ்வொரு காட்டும் நிலகலை சார் ஆகட்டும் சரி, ஜீவரவியா சார் ஆகட்டும் சரி, அந்த குட்டி பையன் வித்யாஷ்னு ஒரு பையன் பண்ணியிருந்தான். உண்மையுமே அவனோட ரோல் வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. சவுண்ட் ஸ்கோரிங் வேறு மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே அதில் வந்துட்டு கூட இருந்தார். ஆக்சுவலாக ஸோ படம் வந்து சஸ்பென்ஸாக இருக்கலாம். படத்தில் எல்லாமே ஒரு என்னடா ட்விஸ்ட்டு வச்சுட்டே இருந்தாங்க. என்ன ட்விஸ்ட்டு கடைசியாக பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட்டு வந்து கூட சுமந்துங்க கேட்டர் வந்து உண்மையாமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஸோ இவர் தான் இதை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியல. அது உண்மையாமே ஒரு பெரிய ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் நம்மளோட அஸ்திரம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ப்ளஸ்ன்னு சொல்கிறது எப்படின்னு தெரியல. அந்தளவு படத்தில் உண்மையாமே வந்துட்டு அந்த சவுண்ட் ஸ்கோரிங் எனக்கு ரொம்ப பிளாஸ்டிங். ஆக்சுவலாக விஷுவல்ஸ் தான் வந்துட்டு ஒன்று காமிச்சிருக்காரு பாருங்க. அவர் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ டைரக்டர் ஆஃப் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்ல டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதில் எல்லாத்தோட கேரக்டருமே உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒவ்வொன்றுமே சூப்பராக ஒவ்வொருத்தருமே அவங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ அதனால் கொடுத்த காசுக்கு ஒருத்தனா இப்போ ஓகே இந்த வீக்கில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கலாம் பார்த்தா இந்த வீக்கில் சூப்பரான படம்னே சொல்லுவேன் நான். ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமே வேறு. பட் இப்போ நான் பார்த்த விதமே வந்து ஓகேப்பா நல்லா சாட்டிஸ்ஃபையான படம் பார்த்தேன் அந்த மாதிரி இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. அஸ்திரம் படம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஷாம் நடிச்சிருக்காரு. அவருக்கு அசிஸ்டண்டாக நடிச்ச அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. வீடியோலேருந்து கேமராலேருந்து எல்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நல்லா சூப்பராக பார்க்கலாம். என்ன கதை சொல்லுறாங்க, செஸ் வச்சு தான் வந்து ஃபுல் ஸ்டோரி மூவ் ஆகுது. சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுவும் ஜப்பான் ரிலேட்டடாக அதுவும் புக்கை வச்சு எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் சென்டிமெண்ட் சீன் இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க சார். படம் கடைசி வரைக்கும் அந்த த்ரில்லர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரைம் த்ரில்லர்ன்றது நம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. ஷாம் சாரோட வந்த பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரஞ்சித்ன்று அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கடைசி வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ணிக்காங்க த்ரில்லர். அடுத்தது என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குது, எப்படி யார் கொலை பண்ணாருன்றது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. நல்லா எதிர்பார்ப்பு கொடுத்து நல்லா இருக்குது. கதைன்றது வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கிரைம்ன்றது ஒரு தோல்வியை வந்து இது வெற்றி மட்டுமே வாழ்க்கை கிடையாது. தோல்வியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா வேறு ஒரே பாதையில் போயிடக்கூடாது. வெற்றின்னு ஒரு கட்டத்தில் மாதிரி நம்ம தோல்வி அடைந்தால் நம்மளோட மனசை தாங்கிக்க முடியாது. அதனால் வந்து அதில் கோபம் வரும். அதனால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகணுன்றது ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு மூவி. ஷாம் அருமையாக பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்காதில் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்ல கேமரா இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னங்க சார்? கண்டிப்பாக ஒருத்தான படம். நல்ல சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்று ப்ரோ அஸ்திரம் பார்த்தீங்கன்னா ஷாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த சுமந்த் இந்த கேரக்டர் வேறு லெவல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் வந்து அவர் நடிப்புனால சூப்பராக இருந்தது. பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது படம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்தது. கடைசியாக இவன் தானே அவன் இப்படி தான் பண்ணானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது. மஸ்ட் வாட்ச். எப்படியும் ஒரு ஷாமுக்கு ஒரு கம்பேக்காக படம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு ப்ரோ. அஸ்திரம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு த்ரில்லராக வந்து ரொம்ப நிற்கும். ஒர்க்காக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்லேருந்து ஒரு டெபியூ டீம் மாதிரியே தெரியல. ஒரு எடிட்டிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு ஒரு சின்ன ரிவீலாக இருக்கட்டும், அதை கொண்டு வந்து இன்டர்மிஷனில் ஒரு நல்ல ரிவீல் மொமெண்ட்டு. ஆனாலுமே வந்துட்டு அதை மிஸ்ட்ரியை ஹோல்ட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தது. நல்ல ரைட்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. புரியல. ஆமாம், கொஞ்சம் கூட லேக் இல்லை. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து பெருசாக வச்சுருந்தாலுமே கொஞ்சம் கூட லேக் இல்லை. அந்த டைம் லைனுக்கு வந்து கரெக்டாக அந்த ஜானர்லேயே தான் போய் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சாங் இருந்தாலுமே எங்கேயுமே வந்து லேக் ஆகலை. பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் நான் மெயினாக சொல்வேன்னா டேரக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு.
ஏன்னா வந்து எடிட்டிங் டேரக்ஷன் ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவேன். டேரக்ஷன்லேருந்து மியூசிக் எடிட்டிங்லேருந்து எல்லாமே பக்கா இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இன்டர்மிஷன் ரிவீலுமே நான் மெயினாக சொல்லுவேன், எல்லாமே ஒரு பக்காவாக இருக்குது. மைனஸ்னு எதுவும் பெருசாக சொல்ல முடியாது. ஒரு க்ளோஷர் வந்துட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன கேப்பில் மிஸ்டீரியஸாக என் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு செட் ஆகுமான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடிக்கு மைனஸ்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருந்தது. ஏன்னா டைம் லைன் ரொம்ப கம்மி, அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ஒரு த்ரில்லர் நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஏன்னா நார்மலாக இருக்க ஜோனில் இல்லாமல் இந்த தடவை வந்து ஒரு காப்பாக பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்கேஜிங்காக த்ரில்லர்ன்றதுனால அவர் வந்து படத்துக்கு ஒரு மெயின் பில்லராக இருந்தது. புரியல? ஆமாம் ப்ரோ, ரொம்ப த்ரில்லர்ஸ் வந்து நம்மளுக்கு வரதில்லை. இப்போ எல்லாம் மலையாளத்துலேயும் இதுலேயும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான த்ரில்லராக இருக்கும். இது வந்துட்டு தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும்.